நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை, குறிப்பாக ஒரு பெற்றோர்கள் நம்மளோட பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்க எப்படிப்பட்டவர்களாக வளரணும், நம்பிக்கை இழக்காம எப்பொழுதும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம். ஒரு செயலை நல்லபடியா முடிக்கணும்னா யார்கிட்ட அந்த செயலை தரணும்னு திருக்குறளை அடிப்படையாக வச்சு 3 சின்ன கதைகள் மூலம் நமக்கு சொல்ல வராங்க நம் நிலை 6 மாணவர்கள். அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தமிழ் பள்ளி கண்காட்சிக்கு அனைவருக்கும் வணக்கம். நிலை 6ஆம் வகுப்பு மாணவர்களாகிய நாங்கள் நீதி கதைகளோட 3 குட்டி நாடகங்கள் செய்ய போகிறோம். வாங்க மகிழ்ச்சியாக பார்க்கலாம். அத்துயா, நாளைக்கு தமிழ் பள்ளி கண்காட்சிக்கு ப்ராஜெக்ட் செய்யணும். என்ன ப்ராஜெக்ட் செய்ய போற? காகித பாலம் ப்ராஜெக்ட். சரி, நான் செஞ்சிடுவேன். இப்போ நான் பாலம் போடுறேன். இதான் என் பாலம். ஓ, அதையும் பாலம் விழுந்துருச்சு. புகழ், காகிதம் பலவீனமானது. அதை அப்படியே வைத்தால் தாங்காது. அப்போ எப்படி செய்யுது? நேரில்லையே. ஒரு வேலை செய்யும் முன்னாடி எப்படி செய்தால் அந்த வேலை நடக்கும் என்று யோசிக்கணும். நான் சயின்ஸ் கிளாஸில் படித்திருக்கிறேன். காகிதத்தை மடித்தால் அது வலுவாகும். ஏன் இப்படி மடிக்கிற? இப்படி மடித்தால் எடை சமமாக பரவும். அப்பொழுது பாலம் வலுவாகும். இப்போது முயற்சி செய்யலாம். இப்போ மட்டும் விழுலையே. அதே காகிதம் தான், ஆனா வழி வேற. ஆமாம், பொருள் மட்டும் முக்கியம் இல்லை, சரியான முறையும் முக்கியம். அசோயா, இன்னைக்கு நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். என்ன பாடம் புகழ்? ஒரு வேலையை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த வேலையை அவரிடம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் திருக்குறள் சொல்கிறது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கண் விடல். சரியான வழி. சரியான நபரிடம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். நன்றி. எங்களுடைய தலைப்பு நம்பிக்கையை இழக்காதே. எங்களுடைய தலைப்பு நம்பிக்கையை இழக்காதே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இந்த உலகம் கொடுக்கறது. சில பேருக்கு சுலபமாகவும் சில பேருக்கு கடினமாகவும் இருக்கிறது. இந்த கதை கடினமான பாதை வழியா செல்பவர் புதிய கதை. ஒரு ஊர்ல ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பேரன்கள் இருந்தாங்க. இருவரும் சேர்ந்து ஒரு மரக்கடை நடத்தி வந்தாங்க. அழகான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. மரக்கடை இல்லாத வருத்தத்தில் யாரும் சரியா தூங்கல, சரியா சாப்பிடல, ஒருத்தர் பேசிட்டோம். ரொம்ப சோகத்துல இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததை நாம் கதையில் பார்ப்போம்.
பேரங்களே, கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு விலை மதிப்புடைய ஒரு வைரக்கல்லை தருகிறேன். இதை வைத்து நாம் பிழைத்துக் கொள்ளலாம். அடடே, இந்த வைரம் ரொம்ப அழகாக இருக்கிறதே. பாட்டி, உங்களுக்கு எப்படி இந்த வைரம் கிடைத்தது? எனக்கு ஒரு 20 வயது இருக்கும்போது நான் ஒரு சத்திரம் நடத்தி வந்தேன். அங்கே ஒரு நாள் நல்ல மழை. யாரும் சத்திரத்திற்கு வரவில்லை. அன்று இரவு ஒரு வியாபாரி உடம்பு சரியில்லாமல் வந்து கதவை தட்டினார். நான் வியாபாரிக்கு இருக்கும் இடமும் உணவும் மருந்தும் கொடுத்து அவரை காப்பாற்றினேன். அந்த வியாபாரி கொடுத்த பரிசுதான் இந்த வைரம். அவர் புதையல் எடுக்கும் செல்லும்போது ஒரு தேவதை கொடுத்த பரிசுதான் இந்த பரிசு. என்னுடைய கணவரும் மகனும் சூதாட்டத்தில் முழுகி இருந்தாங்க. ரொம்ப சோம்பேறியாகவும் இருந்தாங்க. அதனால் நான் அவர்களுக்கு இந்த வைரத்தை கொடுக்கவில்லை. உழைக்கக்கூடிய என் பேரனுக்கு நான் இதை கொடுப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வா தம்பி, நாம் இருவரும் சேர்ந்து இந்த வைரத்தை வைத்து மரக்கடை நடத்தலாம். நாமும் குடியேற்றத்துக்கு போகலாமா அண்ணா? எந்த காத்துக்கு போய் நாம் தேவதையை சந்திப்பது? அந்த வியாபாரியின் துணியை துவைத்த பொழுது நீல நிற மகரந்தங்கள் இருந்ததை பார்த்தேன். நீல நிற மகரந்தம் இருந்த காத்தை நாம் கண்டு பிடித்து விட்டோம் தம்பி. இந்த காது மிகவும் அழகாக இருக்கிறது. அண்ணா அண்ணா, நாம் ரொம்ப தூரம் வந்து விட்டோம். அங்க ஒரு கல் மண்டபம் தெரிகிறது. நாம் அங்கே சென்று ஓய்வெடுக்கலாமா? அங்கே அழகான ஒரு ஒளி வந்தது. காற்று வீசியது. அழகான தேவதை வந்தது. தம்பிகளை, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. நாங்கள் தொலைவில் இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வறுமையில் வாழ்கிறோம். உங்களால் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? தேவதையிடம் இருந்து எனக்கு ஒரு புதையல் மூட்டை கிடைத்திருக்கிறது தம்பி. அந்த மூட்டையை பிரித்து பார்ப்போமா? இதுக்குள்ள கறி துண்டுகள் இருக்கின்றன. பரவாயில்லை அண்ணா, தேவதை ஏதோ ஒரு அர்த்தத்தோடு தான் இதை கொடுத்திருக்கிறது. கறி துண்டுகளை வைத்து நாம் என்ன செய்வது? வீட்டிற்கு செல்வோம். இருவர்கள் வீடு செல்லும் வழியில் கொள்ளையர்கள் வந்தனர். அவர்கள் கறி துண்டுகளை கண்டு எடுக்கவில்லை. அவர்களை விட்டுவிட்டனர். நல்ல வேலை அண்ணா, நாம் தப்பித்து வீடு வந்து சேர்ந்தோம். என்ன மூட்டை இது? திறந்து பார்ப்போம். அனைத்தும் தங்க கட்டிகளாக இருந்தது. எனக்கு உங்களை நினைத்து மிகவும் பெருமையாக இருக்கிறது பேரங்களே. நான் சொன்னது போல் தேவதை நமக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது. அந்த கறி துண்டுகளால் தான் நாம் கொள்ளையரிடமிருந்து தப்பித்தோம். ஆம் தம்பி, நான் தேவதையை தப்பாக நினைத்து விட்டேன். மன்னித்து விடு. நம்பிக்கையை இழக்காதே, முயற்சி திருவினை ஆக்கும். நன்றி, வணக்கம். எங்களுடைய தலைப்பு சமூகம் என்ன சொல் சமூகம் என்ன சொல்லும்? எங்க வாழ்க்கை மாதிரியாக கூடாது. உனக்காக
எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவான். நான் என்ன யோசிக்கிறேன்னு பார்க்கிறீர்களா? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தேன். அதிலிருந்து எப்படி தெளிவு கிடைத்ததுன்னு உங்களிடம் இந்த நாடகத்தின் மூலமாக சொல்ல போறேன். இதோ என் நண்பர்கள். இவன் பிரிஜன், தைரியமாக கேள்வி கேட்பவன். இவள் மாயா, பெற்றோர் பேச்சை கேட்பவள். இவள் மியா, கனவு அல்லது கலை விருப்பம் கொண்டவள். நான் விடை தேடுபவன். ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறேன் நிவான்? என்ன படிப்பு படிக்க போறோன்னு தெரியல. நான் மருத்துவம் படிக்க முடிவு பண்ணியிருக்கிறேன். அது என் அம்மா அப்பாவின் ஆசை. அம்மா அப்பாவின் ஆசைதான் முக்கியமா? அப்போ பிள்ளைகளின் ஆசை? சமூக அநீதிகளுக்கு சரியான தீர்வு காண வேண்டும். அதனால் நான் வழக்கறிஞராக முடிவு செய்திருக்கிறேன். நீயா, நேற்று போட்டு காணொளி ரொம்ப நன்றாக இருந்தது. இது உன்னோட பொழுதுபோக்கா? இல்லைனா அது உன்னுடைய தொழிலாக மாறப் போகுதா? பல பேர் இதுவும் ஒரு தொழிலா என்று கேட்கிறார்கள். ஆனால் என் பெற்றோர்கள் என் ஆர்வத்தை புரிந்து கொண்டார்கள். இந்த துறைக்கு தேவையான கல்வியை தேர்வு செய் என்று சொன்னார்கள். பெற்றோர்கள் நம் வாழ்க்கையின் அடித்தளத்தையும் பாதுகாப்பையும் நினைத்து வழிகாட்டுவார்கள். கனவு ஆர்வத்தில் இருந்து உருவாகிறது. ஆர்வம் இல்லாமல் வேலை செய்து வாழ்வில் வெற்றி பெற முடியாது. அவர்களின் வழிநடத்துதல் மரத்திற்கு வேர் போல. நமது கனவுகள் பறவையின் சிறகுகள் போல. ஏதில்லாமல் நிலைக்க முடியாது. சிறகு இல்லாமல் பறக்க முடியாது. வாழ்க்கைக்கு இரண்டும் வேண்டும். இப்போ புரியுது. பெற்றோர்களின் வழிகாட்டுதலோடு என் ஆர்வத்தையும் இணைத்து என் பாதையை தேர்வு செய்வேன். எனக்கு இப்பொழுதுதான் புரிஞ்சிருக்கு. ஆனால் திருவள்ளுவர் எப்போவோ சொல்லிட்டாங்க. தந்தை மகட்காற்று நன்றி அவர்க்கு முந்தி இருப்பு செயல். இதைத்தான் பெற்றோர்கள் எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று இந்த குறளின் மூலம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். மகன் தந்தைக்கு ஆற்றம் உதவி இவன் தந்தை எண்ணாற்றான் கொள்ளேனும் சொல். பிள்ளைகளுடைய கடமையை பற்றி இவ்வாறு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. இது பேரண்ட்ஸ் 3 பேர் வந்து அவங்களே எடுத்து 3 கிராமமாக போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஷோனா, முத்துமீனா அண்ட் ராஜி. பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் எதுவுமே சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய பேர் இன்வால்வ் ஆகுங்க. பசங்களுடைய ஹோம்ஒர்க்கு கிளாஸ் எல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி பார்ட்டிசிபேஷனுக்கு எங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. Gracias.